வெண்டைக்காய் புளிக்குழம்பு தாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஜீரகம், வெந்தயம், கொத்தமல்லி கொஞ்சம், பச்சரிசி, மிளகு கொஞ்சமாக எல்லாம் சேர்ந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. அதை வறுத்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் வெண்டைக்காயை 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா அதோடைய கலர் ஃப்ளேம் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா அது எண்ணெயில் நல்லா வதங்கணுங்க. வதங்கினதுக்கப்புறமா உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கணும். புளிக்குழம்புக்கு பெஸ்ட்டு அதுதாங்க. நல்லா வதங்க விடுங்க. நல்லா குத்திங்க, நல்லா வதங்க வைங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த மேலே எண்ணெய் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா இதை மட்டும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வணக்கணும். அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வணங்கணும். அதை நல்லா வறுத்து இது பண்ணு நல்லா வதங்கிடுங்க. அது வதங்கினதுக்கப்புறமா புளி ஒரு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி இருக்குது இல்லைங்களா, அதை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அதில் ஊற்று தேவையான அளவுக்கு புளியை ஊற்றி நல்லா கிண்டி விட்டு கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கப்புறமா புளி நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் தான் எதாக இருந்தாலும் நல்லா இப்படி கொதித்து வரும்போது இது பண்ணுங்கள். நல்லா தட்டு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம மிக்சிங் பவுலில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பொடியை இதில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துங்க. சேர்த்து நல்லா கொதிக்கிறதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை எடுத்து அதில் போடணும். இதனுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பொடியோட பச்சை வாசனையை வறுத்து தான் வச்சுருக்கோம். அது போனதுக்கப்புறம் வெண்டைக்காயை போட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறமா சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துருங்க. எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, மிளகாய் இதை மட்டும் போட்டு நல்லா வதக்கி விட்டு லைட்டாக பெருங்காயத்தூள் தேவைப்பட்டால் சேர்த்திக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் முடிச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க வெண்டைக்காய் குழம்பு. லாஸ்ட்டாக இருக்கும்போது வெல்லம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் கொஞ்சம் ஆட் பண்ணால் தான் அந்த புளியை கரெக்டாக கொண்டுட்டு வந்து சேர்ப்போம். காரம், உப்பு எல்லாம் சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி வெண்டைக்காய் குழம்பு செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு.